ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா அருண்குமார். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க. பாலை நல்லா நெய்யோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பால் கொதித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 100 கிராம் அளவுக்கு பால் பவுடர், அதாவது மில்க் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி விழுகாத அளவுக்கு கைவிடாமல் கரைச்சிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகி பால்கோவா பதத்துக்கு வந்துடுங்க. நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜி. நம்ம கோவா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஆற வச்சிடலாங்க. அடுத்து வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஒரு 6 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டுட்டு சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக நான் லெமன் பிழிஞ்சிருக்கேங்க. பிழிஞ்சு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம வச்சிடலாங்க. அடுத்து வந்து ஜாமுன் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீரை நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசிச்சு விட்டுருங்க. பன்னீர் நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க கோவா, அதை இதை கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா அந்த பன்னீரோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 150 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொதுவாகவே நம்ம பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டில் வாங்கி செய்வோம். அப்படி செய்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே மாவு ரெடி பண்ணி நம்ம செய்கிறது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டஃப் ஒன்று ரெடி பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம நல்லா மைதாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூடவே கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுருங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஸோ கடைசியாக கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. இதில் வந்து நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பால் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது வந்து கொஞ்சமாக ஸ்டஃப்புக்காக நான் கொஞ்சமாக அதுலேருந்து கோவா எடுத்திருக்கேங்க. அந்த மாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொடியாக நறுக்குனா கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பை சேர்த்துருக்கேங்க. அது கூடவே பொடியாக நறுக்குனா பாதாம், அதையும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெட் ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா சாஃப்ரான் குங்குமப்பூவை நீங்கள் கொஞ்சமாக ஊற வச்சு கூட கலருக்கு சேர்த்துக்கலாம். ஸோ அதை சேர்த்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக அந்த ஒயிட் மாவோட ஸ்டஃப்பு சேர்க்காமல் கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃப்போடு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு 2 டேஸ்ட்டு கலந்த ரெசிபி மாதிரி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்டஃப் ரெடி பண்ணிட்டோம். அதை கொஞ்சம் குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சாச்சு. கொஞ்சம் பெருசாக அடுத்து இந்த மாவை வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே தான் நம்ம அந்த ஸ்டஃப்பை வந்து வைக்க போகிறோம். இப்போ நான் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி விரிசல் விடாமல் நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கோங்க.
கலானா ஒன்றும் பெருசு இல்லைங்க, கலானா கருப்பு அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது இதில். இப்போ நம்ம குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, அதான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. ஸோ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு, இதில் ஒன்று ஒன்றா நான் போட்டு காட்டுறேன். நான் ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு 3 இது வந்து சின்ன பாலாக ஒட்டியிருக்கேன், 2 இது கொஞ்சம் பெருசாக ஒட்டியிருக்கேன். 2 எப்படி வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். போட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த பிளாக் கலரில் கிடச்சிரும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் பார்த்திக்கோங்க. என்ன கருப்பாயிடுச்சுன்னு பயப்பட வேணாம், இதுதான் கலா ஜாமுனோட ஸ்பெஷலே. ஸோ நம்ம சக்கரை பாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் வந்து பாலை போட்டுடலாம். நம்ம செஞ்ச குலோப் ஜாமுன் போட்டுடலாங்க. இப்போ சூப்பராக நம்ம கலா ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இன்ஸ்டண்ட்டில் செய்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டஃப் உள்ளே எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். அடடடா செமையாக இருக்குங்க, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த நட்ஸோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குலோப்ஜான் இன்ஸ்டண்ட்டாக வாங்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு உங்கள் வீட்டில் சூப்பராக அசத்துங்க. ஹாப்பி தீபாவளி. இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.